ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன தாய்லாந்து நாட்டுடைய மாடல் அழகியின் சடலம் பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய பிணவரை ஒன்றுல இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கு. வடக்கு தாய்லாந்தை சேர்ந்த 31 வயதான மாடல் அழகி கைஹன் கென்னகம் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேலை தேடி 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பஹ்ரைன் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துல கைஹனுக்கு வேலை கிடைக்க அதே இடத்துல தங்கி வேலை செஞ்சுட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நாளடைவுல கைஹனும் அங்கு பணிபுரியக்கூடிய நபர் ஒருவரும் காதலித்து வந்த நிலையில அழகியான கைஹன் குடும்பத்தாரிடம் தான் காதலிப்பதை சொல்றாங்க. இந்த நிலையில கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துல இருந்து தன்னுடைய குடும்பத்தை தொடர்பு கொள்ளல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பயந்து போன குடும்பத்தார் கடந்த ஜனவரி மாதம் கைஹனை காணோம், அவரை கண்டுபிடிச்சு கொடுக்குமாறு தாய்லாந்து தூதரகத்தின் உதவியை நாடுறாங்க. இதையடுத்து தீவிர தேடுதல்ல அதிகாரிகள் ஈடுபட்ட நிலையில கைஹனை கண்டுபிடிக்க முடியாம தேடுதல் வேட்டை தோல்வியில முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி தாய்லாந்து தூதரகம் கைஹன் குடும்பத்தாரை அழைத்து சல்மானியா மருத்துவ வளாகத்தின் பிணவரையில சடலம் ஒன்று இருப்பதாகவும் அந்த சடலம் உங்களது மகளா அப்படின்றத அடையாளப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதன்படி அங்கு வந்த குடும்பத்தார் கைஹன் கென்னகத்தின் கால பச்சை குத்தப்பட்டிருந்த அடையாளத்தை உறுதிப்படுத்துறாங்க. பின்னர் கைஹன் மரணத்துல சந்தேகம் இருப்பதாகவும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு காவல் நிலையத்துல புகார் அளித்திருந்த நிலையில போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உடற்கூறு ஆய்வுல கைஹன் விஷம் கலந்த ஆல்கஹாலை சாப்பிட்டு உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து காவல்துறை தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க.